மற்ற கிரகத்துக்கிட்ட ஒரு அபிஷேகம் பண்ணியோ ஆராதனை பண்ணியோ ஓரளவுக்கு குளிர்விக்கலாம். மனசை கொஞ்சம் நம்ம ஒருத்தர் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கப்பா கொஞ்சம் பார்த்து செய்ய ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஒருத்தர் கிரகத்தை பண்ணலாம். ஆனால் சனீஸ்வரர் போட்ட அந்த ரெக்வஸ்ட் வேலைக்கு ஆகாது. யாராக இருந்தாலும் அவர் செவி சாய்க்க மாட்டார், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் கொஞ்சம் சறுக்கிடுவார் மீன் கொஞ்சம் மனசை இலகிடுவார். ரொம்ப சிம்பிள் தான். உடல் ஊனமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது அவர் மனசு இறங்கிடும். தான் பெற்ற வலிகள் வேதனை அவருக்கு தெரியும். அவர் கால் ஏன் ஊனமாச்சுன்னு அவருக்கு தெரியும். இந்த விஷயனால பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்ணுவார், நமக்கு இருக்கிற கெடுபலனை குறைச்சி நன்மையை செய்வார். அவருக்கு நீங்கள் போய் அபிஷேகம் பண்ண அவசியம் இல்லை, ஆராதனை பண்ண அவசியம் இல்லை, கோயில் கட்டணும் அவசியம் இல்லை. இது எதுவுமே சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயமே கிடையாது. அவர் சார்ந்த நபர்கள், கடுமையாக வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நபர்கள், துப்புரவு பணியாளர்கள், சுமை தூக்கும் தொழிலாளர்கள், வேர்வை சிந்தி நினைக்கக்கூடிய தெருவோர சாலை ஓர வியாபாரிகள், இது போன்ற வறுமை நிலவக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும் போது கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரமாக உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அப்போ அந்த சனி பிரதோஷ நாளில் இன்னும் கூடுதலான பலம் உண்டு. அந்த நாளில் சிவனும் ஆக்டிவேஷனாக இருப்பார், நந்தீஸ்வர பகவானும் ஆக்டிவேஷனாக இருப்பார், எல்லா தேவாதி தேவனும் ஆக்டிவேஷனாக இருந்து கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பிரதோஷ நேரம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.